தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா. புழல் அருகே குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீர் வெளியேற முறையான வடிகால் வசதிகளை செய்ய வலியுறுத்தி PTO அலுவலகம் முற்றுகை. வெளியிலிருந்து குப்பை கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராண்ட் லைன் ஊராட்சியில் 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி இல்லாததால் அண்மையில் பெய்த மழைக்கு குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் தெரிவித்து புழல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது குடியிருப்பு பகுதியின் மழைநீர் மட்டுமன்றி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் மழைநீர் தங்களது குடியிருப்பு பகுதியை சூழ்ந்து கொள்வதாகவும் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர். மேலும் பாம்பு, பூச்சிகள் என விஷ ஜந்துக்கள் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் வணிக நிறுவனங்களின் குப்பை கழிவுகளை கொண்டு வந்து இரவு நேரங்களில் தங்களது குடியிருப்பு பகுதிகளின் அருகே கொட்டி செல்வதாகவும் புகார் தெரிவித்தனர். சாலை, குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய புழல் PTO அலுவலக அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் பொதுமக்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க எல்லாம் நம்ம ஊர் மக்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல் ஒன்றியம் கிராண்ட் லைன் பகுதியிலிருந்து ஒரு 10 நகர் சேர்ந்தவங்க வந்திருக்கோம். இதுல என்ன எதுக்காக வந்திருக்கோன்னா, எந்த நடவடிக்கையும் இந்த மழை காலத்துல கரெக்டா எடுக்கல. BDO ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மழைநீர் வடிகிறதுக்கான வசதிகளே கிடையாது. உபரிநீர் திறக்கும்போது அந்த பகுதி ரொம்ப பாதிக்கப்படுது. அதுக்காக சொல்றதுக்கும் குப்பை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக இதை தெரிவிக்கிறதுக்கு பொதுமக்களை சேர்ந்து BDO எந்த நடவடிக்கை எடுக்கல. அதோட அதிகாரிகள் எங்களை எதுவும் பார்க்கவும் இல்லை. இது வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. எல்லாம் மகளிர் எல்லாம் வேலையை எடுத்து வந்திருக்காங்க. அந்த எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை மேலிடத்துல எல்லாம் தெரிவிச்சு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு ஆதரவா அரசாங்கம் உதவி பண்ணணும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுவோம். என்னோட நேம் நிஷா. நாங்கள் கிருஷ்ணா நகர், அன்னை நகர், அந்த மாதிரி இருக்கிற நகருக்கு, மகாராஜா நகர், இந்த எல்லா இடத்தையும் நாங்கள் இங்கே பப்ளிக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பேசிக் நெசசிட்டி என்ன வேணுமோ அது கேட்க வந்திருக்கோம். அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எங்களோட ஏரியா அதிகாரி போய் சொல்லிட்டு பண்ணிட்டோம் எல்லா வேலையும் பண்ணிட்டோம், நாங்கள் கேட்குற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றதுக்காக நாங்கள் BDO பார்க்க இங்கே வந்திருக்கோம். ஸோ BDO பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறதா ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு தரணும், உடனே செஞ்சு தரணும். இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் கிராண்ட் லைன் பகுதியில் இருக்கோம். நாங்கள் கரிகால சோழன் சாலை, கட்டபொம்மன் சாலை, இந்த 2 பக்கமா இருந்தோம். தண்ணி எங்க ஏரியா மழை நீர் தண்ணியை விட அதிகமா எங்களுக்கு வருது. பக்கத்து இடத்துல இருந்து, கம்பெனிகள்ல இருந்து இந்த மாதிரி விடுற தண்ணி தான் எங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி பிளஸ் குப்பை அதிகமா சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாத்தடிக்குது. எதிர்த்தாப்புல ஸ்கூல் இருக்கு. 2000 பிள்ளைங்களுக்கு மேல ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நைட்ல லாரியில நிறைய நைட் ஒரு 10 மணிக்கு மேலதான் வண்டியா குப்பை வருது. எல்லாம் கல்யாண சத்திரத்து குப்பை, இத மாதிரி குப்பைங்க தான் நிறைய அள்ளிட்டு கொட்டுறாங்க. இந்த மழை நீர் போறதுக்கும் எங்களுக்கு எந்த வடிகாலும் வைக்கல. அங்க பைப்பும் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு 3 தெரு தான் போட்டிருக்காங்க. அதையும் உடைச்சிட்டு பைப்பு போட்டு திருப்பி மூடவும் இல்லை. ரோடு போடும்போது பைப்பு பதைச்சிட்டு ரோடு போட்ட ரோடும் சரியில்லை. எல்லா இடத்துலயும் உடைச்சிட்டு தான் ரோடுங்க நிக்குது. இந்த குப்பையால ரொம்ப நாத்தடிக்குது. பசங்களுக்கு ரொம்ப நோய் அது இதுன்னு வருது. இன்னும் கருப்பா குட்டி கருப்பு போக மாதிரி நிறைய வருது. அது வீட்டுங்களெல்லாம் நிறைய படிஞ்சிருது. இந்த குப்பை ஆயில் கம்பெனில இருந்து தான் எங்களுக்கு வருது. நெல்லரசி மண்டபம் இதுல இருந்துதான் எங்களுக்கு ரொம்ப வருது. அதனால அந்த இடத்துல எங்களால வசிக்கவும் முடியல. போய் கேட்டா இந்த இடத்துல நீங்க வாழ்றீங்க, அண்ணா நகர் பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களை. நாங்க எல்லா வரியும் கட்டிட்டு தானே நாங்க இந்த இடத்துல இருக்கோம். BDO ஆபீஸ்ல கொடுத்தா கூட இங்க எங்களுக்கு சரியான தீர்வோ முடிவோ எதுவுமே கிடையாது. நாங்க 14 வருஷமா பேப்பர் கொடுத்துட்டே தான் இருக்கோம். பார்த்துட்டே தான்